The volume of a cone is 1005 5 by 7 cubic centimeter. The area of its base area 201 1 by 7 square centimeter. Find the slant height of the cone அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதிக்கலாம். given போட்டுக்கோங்க. வால்யூம் ஆஃப் த கோன் கொடுத்துருக்காங்க. V வந்து 5 by 7. இதை வந்து நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. நம்ம இம்ப்ராப்பருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ 1005 7ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 35 பேலன்ஸ் 3 0 7. இது கூட 5 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ எவ்வளோ கிடைக்குது? 7040 by 7. இந்த 7 மறைக்காமல் போட்டுக்கோங்க. ஸோ வால்யூம் வந்து இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. இங்கே கியூபிக் சென்டிமீட்டர் போட்டுக்கோங்க. இங்கேயும் கியூபிக் சென்டிமீட்டர் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் இட்ஸ் பேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ பேஸ் ஏரியா அப்படின்னு எழுதிக்கோங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 201 1 by 7 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம மாற்றிக்கலாம். 201 7ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு இது கிடைக்கும். இது கூட 1 ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? 1408 ஆகும். இந்த 1 வந்து மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. டிவைடட் பை இந்த 7 போட்டுக்கலாம். இதுவும் இங்கே ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கிடச்சிரும். பேஸ் ஏரியா அப்படின்னா ஒரு கோன் அப்படின்னு சொல்லும் போது, இதில் பேஸ் ஏரியான்னு சொல்லும் போது இது நமக்கு வந்து ஒரு சர்க்கிளாக இருக்கும். ஸோ சர்க்கிளுடைய பேஸ் ஏரியானா நமக்கு ஏரியா ஃபார்முலா என்ன? பையா ஸ்கொயர். அப்போ பேஸ் ஏரியாவுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம்? பையா ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஆர் ஸ்கொயருடைய வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1408 by 7. இந்த பையை அப்படியே எழுதிக்கலாம். 22 by 7 எழுதிக்கலாம். இந்த ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இதை எழுதிக்கலாம். நமக்கு என்ன வேணும்? ஆர் ஸ்கொயர் தான் வேணும். ஸோ இங்கே இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. இந்த 22 by 7 இந்த பக்கம் கொண்டு போகும்போது ரெசிப்ரோக்கலில் போயிடும். ஸோ இந்த 7ம் இந்த 7ம் போயிடும். இப்போ இது ரெண்டுமே நம்ம வந்து 11 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 11 டேபிளில் இது 2 டைம்ஸ் வரும். இந்த 11 டேபிளில் பார்த்தீங்கன்னா 1 11s are 11 பேலன்ஸ் 3 வருமா? 2 டைம்ஸ் போட்டோன்னா நமக்கு வந்து 22 30ல் 22 போனால் 8 வருமா? 8 வந்து 8 டைம்ஸ் வந்துடும். திரும்பியும் நான் வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6 2s are 12 4 2s are 8. இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64ன்னு கிடைக்குது. ஆர் கண்டுபிடிக்காதீங்க. ஆர் ஸ்கொயருடைய ஸ்டாப் பண்ணிக்கோங்க இந்த சம்முக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த வால்யூமை எடுத்துகிட்டு வாங்க. வால்யூம் ஈக்குவல் டு 7040 by 7. இப்போ வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ன்னு சொல்லிட்டு இந்த வேல்யூவை எழுதிக்கலாம். இப்போது வேல்யூஸை போட்டுக்கலாம். 1/3 பைக்கு பதிலாக 22 by 7 போடலாம். ஆர் ஸ்கொயர் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் 64 போட்டுக்கலாம். இந்த ஹெச் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 7040 by 7. நமக்கு என்ன வேணும்? ஹெச் தான் வேணும். ஸோ ஹெச் ஈக்குவல் டு இதை அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறதெல்லாம் இங்கே நியூமரேட்டரில் போய்டும். இப்போ 3 × 7ன்னு வந்துடும். இங்கே நியூமரேட்டரில் இருக்க 22ம் 64ம் இங்கே டினாமினேட்டரில் வந்துடும். இந்த 7ம் இந்த 7ம் கேன்சல் ஆகிடும். இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம 8 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 8 டேபிளில் இது நமக்கு கேன்சல் ஆகும். ஸோ பாருங்கள், 8 8s are 64. இது பார்த்தீங்கன்னா 8 8s are 64. பேலன்ஸ் என்ன இருக்கும்? நமக்கு 6 இருக்கும். திரும்பியும் 64 வந்து 8 டைம்ஸ் வரும். இந்த 0 போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 8 டேபிளில் இது 1 டைம், 8 டேபிளில் 1 8s are இதுவும் 1 8s are 0ன்னு வரும். இது ரெண்டுமே 11 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 11 டேபிளில் இது 2 டைம்ஸ், 11 டேபிளில் இது 1 இந்த 0ன்னு வந்துடும். இப்போ திரும்பியும் இதை வந்து நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 டைம், இது 5 டைம்ஸ். ஸோ 5 இங்கே ஒரு 3 என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். அப்போ ஹெச் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு ஹைட் கண்டுபிடிக்க சொல்லலை, ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். மறந்து போயிட்டு ஹைட்னு சொல்லிட்டு ஹெச்சோட ஸ்டாப் பண்ணிக்காதீங்க. ஸ்லாண்ட் ஹைட்னா எல் கண்டுபிடிக்கணும். ஸோ எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர்னா 15 ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயருக்கு நம்ம ஏற்கனவே வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் 64ன்னு சொல்லிட்டு அதை நம்ம எங்கே போட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் ஸ்கொயர் போட்டுறாதீங்க. ஆர் ஸ்கொயருக்கு நம்ம வேல்யூ போட்டிருக்கோம். அப்போ எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15 ஸ்கொயர்னா 225 ப்ளஸ் 64. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் 289 நமக்கு கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 17 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஸோ ஸ்லாண்ட் ஹைட் வந்து 17 சென்டிமீட்டர். இதுதான் ஃபைனல் ஆன்சர்.